இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make you move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles make you move. வணக்கம். அதிகாரத்தில் உள்ளவர்கள் மனசாட்சிப்படி நடந்து மக்களுக்கு நியாயம் கிடைக்க பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் திரு SP சிவக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து முன்னாள் அமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளருமான திரு SP சிவக்குமார் கூறுகையில், புதுவை பிராந்தியத்தில் உள்ள சின்னஞ்சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை பிராந்திய இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், பிராந்திய இடஒதுக்கீட்டிற்கு கிராமம் முதல் நகரம் வரை எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேலும் மக்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பாக அமோக ஆதரவு அளிப்பதை உணர முடிகிறது. இன்னமும் சில பிராந்தியங்கள் பின்தங்கியுள்ளது என்று பிராந்திய இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்த முயல்பவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் எந்த பிராந்தியத்து மாணவர்கள் பின்தங்கியுள்ளனர் என விளக்க தயாரா என்று வினவிய அவர், மேலும் அனைத்து மக்களுக்கும் ஆளுநராக முதல்வராக விளங்க வேண்டியவர்கள் யார் பக்கம் தவறு என்று எடுத்து கூறாமல் அமைதி காத்து மத்திய அரசின் அனுமதியை கூட பெறாமல் அரசாணையை நிறைவேற்ற துடிக்கின்றனர். இந்த மௌனம்தான் ஆர்ப்பாட்டமாக, கடை அடைப்புகளாக, மக்களின் அமோக ஆதரவுடன் 3 நாட்கள் கடை அடைப்பு போராட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடையடைப்பு போராட்டத்தை ஒரு நாள் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை போராட்ட குழுவினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகாரத்தில் உள்ளவர்கள் மனசாட்சிப்படி நடந்தால் புதுவை மக்களுக்கு நியாயம் கிடைத்துவிடும். எனவே மனசாட்சிப்படி நடந்து பிராந்திய இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுவை லாசுப்பேட்டையில் ஒரு வீட்டின் படிக்கட்டின் அடியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட கண்ணாடி விரியன் பாம்புகள் வெளியே வந்ததை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியுற்று வனத்துறைக்கு தகவல் தெரிவித்து பாம்புகளை பிடித்தனர். புதுவை லாசுப்பேட்டை நெசவாளர் நகரைச் சேர்ந்த இளம்பருதி என்பவர் வெளியே செல்வதற்காக தமது வீட்டின் படிக்கட்டில் இறங்கிய போது 2 கண்ணாடி விரியன் பாம்புகளை கண்டதும் பயந்து கூச்சல் போடவே அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஒன்று திரண்டு பாம்புகளை அடித்துக் கொன்றனர். ஆனால் அடுத்தடுத்து 20க்கும் மேற்பட்ட பாம்புகள் வெளியே வரவே அதிர்ச்சி அடைந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே வனத்துறை ஊழியர்கள் விரைந்து வந்து பாம்புகளை பிடித்த போது அனைத்தும் குட்டி பாம்புகளாக இருப்பதால் படிக்கட்டின் அடியில் தாய்ப்பாம்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் உடைத்து பார்த்தபோது அங்கிருந்த குழாயில் சுமார் 6 அடி நீளமுள்ள பெரிய கண்ணாடி விரியன் பாம்பு இருப்பதை கண்டறிந்து அதனை பிடித்து பாதுகாப்பாக வனத்துறைக்கு எடுத்துச் சென்றதும் அந்த பாம்பு அங்கு மேலும் 10 குட்டிகளை ஈன்றது. இதுகுறித்து வனத்துறை மருத்துவர் குமரன் கூறுகையில், தானே புயலால் மரங்கள் வீழ்ந்து விட்டதால் பாம்புகள் மறைவான இடத்தில் தங்கியுள்ளதாகவும், தற்போது குட்டி ஈன்றுள்ள நிலையில் வெப்பம் காரணமாக குட்டி பாம்புகள் வெளியே வந்துள்ளது. அவை குட்டிகளாக இருந்தாலும் மிகவும் நச்சுத்தன்மை உள்ளது. விஷம் அதிகமான பாம்பு என்பதால் கடித்தவுடன் உயிரிழக்க வாய்ப்பு உள்ளது. எனவே பொதுமக்கள் இதுபோன்ற விஷத்தன்மை உள்ள பாம்புகளை கண்டால் கையால் பிடிக்க முயலாமல் கொல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார். இப்போ பாம்புலேயே வந்து நிறையா வகை இருக்குது. முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறது, நேராக குட்டி போடுறது, அது ஓவி பெரஸ், விவி பெரஸ்ன்ற மாதிரி. இப்போ இது வந்து இப்போது கட்டுவிரின் ஒரு 15 குட்டிக்கிட்ட போட்டிருக்கு. அங்கே சின்ன குட்டிலாம் அடித்து சாவடிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வனத்துறையிலேருந்து சண்முகன்ற போய் இப்போ எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 10 குட்டிக்கிட்ட போட்டிருக்குது. இது குட்டி நாங்கள் கொஞ்ச நாள் பராமரிச்சுட்டு அதுக்கப்புறம் இயற்கை சூழலே விட்டுடுவோம். இப்போ ராஜநாகன் பார்த்தீங்கன்னா பாம்புலே அடை ஆக்சுவலாக கூடு கட்டி முட்டைக்கு அவயம் காத்து புஞ்சு பொறிக்கிறது இப்போ நம்மக்கிட்ட மலைப்பாம்பு பண்ணிட்டு இருக்குது. பாம்பு வகையிலே ராஜநாகம் மட்டும்தான் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற வகை உண்டு. இப்போ நேராகவே முட்டை உள்ள வச்சு குஞ்சு பொறிக்கிற விவி பெரஸ்ன்ற மாதிரி இப்போ கண்ணாடி வெறின்னு இருக்குது. ஏன்னா இப்போ பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும், இப்போ வெயில் தன்மை அதிகமாக பாம்பு நிறையா இடத்துல முட்டை பொறிக்கிற சீசனு. சின்ன பாம்புன்ட்டு யாரும் கேர்லெஸ்ஸாக போய் கையால் பிடிக்கிறது இது பண்ணுறது வேணாம்.
வனத்துறைக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ப்ராப்பராக அதை நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்து பராமரித்து வேறு சூழ்நிலை விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ கண்ணாடி விரியன்றதுலாம் ரொம்ப விஷத்தன்மை, நேராக கிட்னி ஃபெயிலியர் மேலே நம்மளுக்கு விஷத்தன்மை அதிகமாகச்சுன்னா கிட்னியை ஃபெயிலியர் ஆகிடும். குட்டி பாம்புக்கு விஷம் இருக்காதுன்னு தயவு செய்து நினைக்க வேணாம். கண்டிப்பாக குட்டிக்கும் விஷத்தன்மை, பெரிய பாம்புக்கு எவ்வளோ விஷத்தன்மை இருக்கோ அதே மாதிரி டே ஓல்டு பிறந்த குட்டிக்கும் அதே விஷத்தன்மை இருக்குன்றது தெரிவிச்சு மக்கள் திரண்டனர். மேலும் இது குறித்து பாம்பினை கண்ட வீட்டின் உரிமையாளர் கூறுகையில், லாஸ்பேட் நெசோல் நகரில் இருக்கோம். காலைல 6 மணி அளவுக்கு வந்து தூங்கி எழுந்துச்சி காலைல படிக்கட்டை வந்து செப்பியும் போல் வரும்போது பார்த்தா லாஸ்ட்டு படிக்கிட்ட ரோட்டுக்கிட்ட பார்த்தா சின்ன ஒரு குட்டி பாம்பு இருந்தது. திடீர்னு நான் சரி பார்க்கும்போது சின்னதாக இருக்குது, என்னடா இது ஏதாவது பூரா தான் ஓடுதான்னு நினச்சிட்டு பூரா அண்ணன் இருக்கும் பார்த்தாக்கா பாம்பாக இருக்குது, சின்னதாக இருக்குது, பிறந்த குட்டி மாதிரி இருக்குது. இது பிறந்த குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து எடுத்து நோத்தி பார்க்கும்போது அதை தொடர்ந்து படிக்கட்டு கீழே இன்னும் ஒரு 2 ஒவ்வொரு பாம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு பாம்பாக வந்துக்கிட்டே இருக்குது ஃபுல்லாகவே. இதனால அது வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு காமிக்கும்போது எல்லாம் தெருவில் இருக்கலாம் எல்லாம் வந்து பார்த்துட்டு, இல்லை இது வந்து கண்ணாடி விரியம் பாம்பு, நீங்கள் உடனே வனத்துறைக்கு ஃபோன் பண்ணுங்கள், அவங்க வந்து ஒரு இடம் பிடிச்சிட்டு போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ஒரு 30 குட்டிக்கு மேலே போடும், அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க வந்து அழகாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க சொல்லுவேன். பைப்புகளை அப்படியே அடித்து வச்சுட்டு ஒரு 20 பாம்போட்டை எடுத்துட்டு வனத்துறைக்கு ஒப்படைச்சிட்டாரு. புதுவைக்கு விழா ஒன்றில் பங்கேற்க வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாநிதி மாறன் விழா ஒன்றில் பங்கேற்பதற்காக புதுவை வந்தார். அவருக்கு புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் CP திருநாவுக்கரசு, செயற்குழு உறுப்பினர் MAS சுப்பிரமணியன், மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் திருவாண்டார் கோயில் காந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் சென்னை புறப்பட்டுச் சென்றார். புதுவை வில்லியனூர் அருகே மெடிமிக்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 34வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை வில்லியனூர் கொம்பாக்கத்தில் உள்ள மெடிமிக்ஸ் நிறுவன தொழிலாளர்கள் சங்கத்தினர் உற்பத்தி இலக்கை தொழிற்சங்கத்துடன் கலந்து பேசி நிர்ணயம் செய்ய கோரி கடந்த 3 ஆண்டுகளாக சட்டபூர்வமாக போராடி வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் செய்தபோது நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் சட்டத்திற்கு புறம்பாக நிறுவனத்தை கதவடைப்பு செய்துவிட்டதால் அன்று முதல் தொடர்ந்து 34வது நாளாக மெடிமிக்ஸ் தொழிலாளர் சங்கத்தினர் போராட்டம் செய்தனர். போராட்டத்தில் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். என் பேர் வந்து கருப்பையா, நான் வந்து மெடிமிக்ஸ் தொழிலாளர் சங்கத்தில் பொருளாளராக இருக்கிறேன். வில்லியனூர் பகுதியில் உதயம்பேட்டு கிராமத்தில் அமைந்திருக்கிற மெடிமிக்ஸ் நிறுவனத்தில் நாங்கள்லாம் 18 வருஷமாக இரவும் பகலுமாக அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்காண்டி பாடுபட்டோம். இந்த நிறுவனம் தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து எதுவுமே செய்யலை. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து தொழிற்சங்கம் கட்டி அமைச்சோம். தொழிற்சங்கம் கட்டி அமைச்சதுக்காண்டி இப்போ இந்த 2012 லாஸ்ட்டில் வந்து புதிய ஊதிய ஒப்பந்தம் வருது. இதை முறியடிக்கணுங்கிற அடிப்படையில் நிர்வாகம் வந்து தொழிற்சங்க தலைவரை பணி நீக்கம் செஞ்சது. அதன் பிறகு 6 தொழிலாளர்களுடைய வந்து பணியிடை நீக்கம் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் 6 தொழிலாளருடைய சம்பளத்தை ஏற்கனவே நாங்கள் சம்பளம் படத்தால தான் போராடி இருக்கோம். 6 தொழிலாளருடைய சம்பளத்தை அடி வைத்தில் அடி மாதிரி சம்பளம் பிடித்து பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் சட்டப்பூர்வமாக அணுகுனோம். மெடிமிக்ஸ் நிறுவனம் வந்து சட்டத்தை மதிக்கல. சட்டம் வந்து என் காலுக்கு தூசி அப்படிங்கிற அடிப்படையில் அணுகுமுறை கைப்பிடிச்சோங்க. இதோட தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு 5ஆம் தேதி இந்த மாதம் சென்ற மாதம் 5ஆம் தேதி வந்து வேலை நிறுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலே அறிவித்தோம். மாலையிலேயே நிர்வாகம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக கதவடைப்பு பண்ணிடுச்சு. சட்டத்தையே மதிக்கலை. அதுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னையோட 34வது நாளாக நாங்கள் போராடி இருக்கோம். இந்த அரசோ இல்லை அரசு துறை அதிகாரிகளோ இதுவரைக்கும் எங்களை என்ன குறைன்னு கூட வந்து ஏறெடுத்து பார்க்கல. புதுவை முதலியார்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை மர்ம நபர்கள் கிழித்ததால் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தது. அதனை மர்ம நபர்கள் சிலர் கிழித்துவிட்டதால் ஆத்திரமடைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதுகுறித்து தகவல் அறிந்த முதலியார்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் கணேஷ் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்ததால் அவர்களை கைது செய்து போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். புதுவை முதலியார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலய ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். புதுவை முதலியார்பேட்டை விடுதலை நகரில் எழுந்தறியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் முகப்பு மண்டபம் அமைக்கப்பட்டு தென் திசையில் புதியதாக ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டு நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்தது. விழாவினை முன்னிட்டு முன்னதாக கோவிலில் விநாயகர் பூஜை, மகா சங்கல்பம், வாஸ்து சாந்தி, ரக்ஷாபந்தன கும்ப அலங்காரம், யாகசாலை பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்ற வழிபாடுகள் நடத்தப்பட்டு கலச புறப்பாடும் தொடர்ந்து குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடந்தது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் இறையன்பர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து குரு பகவானின் அருளை பெற்றனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை அறங்காவல் மற்றும் ஊர் மக்கள் செய்திருந்தனர். புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மரில் மின் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டதால் சேதங்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து புதுவை நகரப்பகுதியில் பெரும்பாலான இடங்களுக்கு மின் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் மின் நிலையத்தின் உள்ளே இருந்த டிரான்ஸ்பார்மரில் மின் கசிவு ஏற்பட்டு தீப்பொறிகள் டிரான்ஸ்பார்மருக்கு கீழே வெயிலின் காரணமாக காய்ந்து கிடந்த புல் தரைகளின் மீது விழுந்து தீ பற்றி எரிந்தது. உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். இதனால் மின் நிலையத்தில் அதிக சேதம் ஏதும் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. புதுவையை அடுத்த பெரம்பையில் எழுந்துருளியுள்ள அருள்மிகு சமயபுரத்தம்மன் ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுவையை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்துருளியுள்ள சத்தியத்தின் திருவுருவாய் நித்திய மங்கள ரூபிணியாய் சுயம்பு ரூபமாய் விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ சமயபுரத்தம்மன் ஸ்ரீ பெரியபாளையத்து பவானியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை, ஹோமங்கள், யாகசாலை பூஜை, விக்கிரகங்கள் கரிக்கோள விழா, ரத்தின பிரதிஷ்டை, அஷ்டபந்தன சாத்துதல், நாடி சந்தானம், யாத்ரா தானம், கடம் புறப்பாடு போன்ற வழிபாடுகள் நடத்தப்பட்டு விமான மகா கும்பாபிஷேகமும் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகம், பின்னர் மகா அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு அம்மனின் திருவருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் விழா குழுவினர், கிராமவாசிகள் ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.